தாய் நாட்டை காட்டி கொடுக்கிறவனுக்கும் பால் கொடுத்த தாயோட மார்பை வெட்டி எறிகிறவனுக்கும் என்னடா வித்தியாசம்? எனக்கு இந்த தாய் சென்டிமெண்ட் தாய் நாட்டு சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. நான் மேல வரணும்னா என்ன வேணாலும் செய்ய. தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதனால் தான். இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா? என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பாருங்க, இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். என்ன கத்தி எடுக்க வயல உள்ள யார் தெரியல பாண்டியன் 66 கொலை. நீங்க கடிதம் எழுதி இருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வரீன்னு சொல்றேன். சாரி, எனக்கு தெரியாது. நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமா பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார். பூவுல மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். சொல்ல விட நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தல வெத்தல பாக்கு வெத்தல வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படி. ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். யாரா எப்ப பார்த்தாலும் அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொன்னார். என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான். தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? எதிர்க்கவில்லைன்னு சொல்ல தெரிகிறது சொன்னார். எதிர்க்கவில்லைன்னு தெரிகிறது. ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சார் தான் நம்ம ஆளுகளை விடுறேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எதுக்கு போயிட்டு லூசு தான் பேசி. நீங்க கடிதம் எழுதி இருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வரீன்னு சொல்றேன். நடு ரோட்ல நிக்க வச்சு வேட்டி அவுத்தா மாதிரி கேள்வி கேட்கிற பாத்தியா? நல்ல ரத்தம் ஓடுனா நாக்க புடிங்கிட்டு. முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த பொய்யின் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தனித்தன்மை அந்த எந்த கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீ கத்தியை காட்டினா பயப்படுறதுக்கு நாங்க என்ன போலீஸா இல்ல பொது ஜனமா? நான் கத்தியை தூக்கினேன். சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? நீயே வாக்குமூலம் கொடுத்ததா ஓம் பத்திரிகையிலே வந்திருக்கு, படிச்சு பார். நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்லுகிறேன். நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். ரெட்டி கோடி கோடியா கொட்டி கொடுத்துட்டு போயிட்டான். தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. எங்க கிட்ட சொல்லியிருந்தா உனக்குன்னு ஒரு பங்கு தரமா போயிருப்போம். மாட்டி விடுறதா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டேன். யோ, உதவி பண்றதா நினைப்பா? உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த விடாம பண்ண பல பேர் சொல்லியிருக்கீங்க. மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று, அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் 2 பேருமே சரியில்லை, உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். முக்கியமான ஆளுங்கிற வெளியில தெரியலையா? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்ன ஆனது? அதை எங்கே கொண்டு நீட்டினீர்கள்?
50 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்தை வாங்கினார்கள் நீட்டுக்கு எதிராக. யாரிடத்தில் கொடுத்தார்கள்? இந்த தீர்மானத்தையும் நாங்கள் நம்பாமல் இந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அவன் அவனை தலைவன் சொல்லிக்கிறது இல்ல, ஆனா அந்த குப்பத்தில் இருக்க ஜனங்க அவனை தலைவனா தான் பாக்குறாங்க. மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதனால் தான். இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல தரகர்கள் தான். எதிர்கட்சி தலைவர்கள் உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கூடாது என்பதற்காக. தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கண்டவாயிரம். ஒண்ணு ஜாதிக்கு படியல இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசினா கேட்காத, நல்லா யோசனை பண்ணிக்க. எங்களை ஒன்று செய்துவிட முடியாது. அதை எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் கொண்டு. ஓடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசையை பிடிச்சா முடிச்சு கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிற வரை என் நிலத்தின் வளத்தை சூறையாடுவதோ நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நிறுவதோ நடக்காது, நடக்காது. இது என் தாய் மீது, தாய் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. அனைவரும் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.